முட்டை கெட்டு போகாம இருக்க பல பேர் ஃப்ரிட்ஜ்ல வைப்பாங்க. அப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ள முட்டை வைக்கிறது நிஜமாவே நல்லதா? தெரிஞ்சுக்கலாம். முட்டை அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரத்திலேயே கிடைக்கிற ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு சூப்பரான ஃபுட்ன்னு சொல்லலாம். பெரும்பாலும் இதை எல்லார் வீட்லயும் ஸ்டாக்கா இருக்கும். ஸோ முட்டை கெட்டு போகாம இருக்க பல பேர் ஃப்ரிட்ஜ்ல வைப்பாங்க. ஸோ இதனால இறைச்சியில இருக்கிற சால்மொனெல்லா அப்படின்ற ஒரு பாக்டீரியா முட்டையின் ஓட்டுல ஒட்டி இருக்கும். நம்ம சாப்பிடுற உணவுல இந்த பாக்டீரியா கலந்துருச்சு அப்படின்னா ஃபுட் பாய்சன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம வாந்தி, பேதி, வயிற்றுப்போக்கு இந்த மாதிரியான கடுமையான பிரச்சனைகளும் ஏற்படும். முட்டை ஓட்டுல இருக்கிற பாக்டீரியாவை அழிக்க தண்ணீர்ல கொதிக்க வைக்கணும். ஆனா அப்படி கொதிக்க வச்ச முட்டைய சேமிச்சு வைக்க முடியாது. ஸோ ஒருவேளை அப்படி வச்சாலும் நமக்கே தெரியாம அந்த கிருமிகள் மற்ற உணவுகள்லயும் பரவிடும். அதுக்கு மாற்றா முட்டைய நல்லா கழுவி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கலாம். இப்படி வச்சா பல நாட்கள் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும். ஆனா ஃப்ரிட்ஜ்ல வச்ச முட்டைய வெளிய நீண்ட நேரத்துக்கு வைக்கக்கூடாது. ஏன்னா அது மற்ற முட்டைகளை விடவும் அதுல சீக்கிரமாவே தொற்றுகள் உருவாக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முட்டைய ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது 4 டிகிரி செல்சியஸுக்கு கீழ வெப்பநிலை இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த முட்டை கெடாம ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுபோல முட்டைய ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது அதோடைய கூண்டு பகுதி கீழ இருக்கணும். அப்போதான் உள்ள இருக்கிற மஞ்சள் நிலையா இருக்கும். ஸோ முட்டைய முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டப்பால சேமிச்சு வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்க.